நம்ம தளபதி விஜயோட கோட் படத்துல டீஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் போட்டே பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட டீஏஜிங்க ஹிப் ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர் படத்துல கிங் மேக்கர் நட்ராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துல நட்ராஜோட ஏஜ் 35 வயசுக்கு மேல இருக்கும். பட் டீஏஜிங் மூலமா 25 வயசுக்கு கீழ வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. ஒரு மான்டேஜ் ஒண்ணு பண்ணோம். என்னுடைய 20 வயச வந்து காட்டணும். ஓகே. எக்ஸாக்ட்லி நான் என்ன பார்த்துட்டு 20 வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே இருந்தது. டீஏஜிங் அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான ஒண்ணு. இத எப்படி உங்க படத்துல பயன்படுத்துனீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த படத்துக்காக நாங்க ப்ரீ பிளான்டா நெறைய விஷயங்கள ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹிப் ஹாப் தமிழா ஜீவா அவரு 3 வருஷம் விஎஃப்எக்ஸ் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டருமே அவரு தான். விஎஃப்எக்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிட்டோம். அதே மாரி அந்த டீஏஜிங் சீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் வரும். ஸோ, அதனால நாங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இந்த படத்துல ஆக்டர், மியூசிக் டைரக்டர் நம்ம விஎஃப்எக்ஸ் எல்லாமே இவங்களே பண்ற காரணத்தினால கம்மியான பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய படத்த எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவங்க இருக்காங்க. கோட் படத்துக்கு அப்புறம் டீஏஜிங் மூலமா ரிலீஸ் ஆக போற படம் கடைசி உலகப்போர் படம்.